ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஸ்ஸி வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு குக்கிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? பிரெட் தஹி வடா ரெசிபி. தஹி வடா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ருப்போம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஆனால் நம்ம இன்றைக்கி அதை ப்ரெட்டில் செய்ய போகிறோம். ஃபயர்லெஸ் குக்கிங்கில் பண்ண போகிறோம். அதுவும் மினியேச்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பரான அட்ராக்டிவான ஒரு செட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆட்டோ, ஜீப்பு, செடி, ஒரு ஒரு வயல் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கிராமத்து செட்டப் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நம்பி செய்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதோட 4 கார்னர்ஸை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது மாங்காய் துருவி வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம் துருவினது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. நீங்கள் துருவினாலும் துருவிக்கலாம். இது கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, அப்புறம் சீரகம் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். சீரகத்தூள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினோடனே நல்லா நமக்கு சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட்டாக அதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா தண்ணியில் ஊற விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட சின்ன ஆட்டுக்கல், அழகான க்யூட்டான ஆட்டுக்கல் இருக்குது. ஸோ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த மாதிரியான ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே சுத்தமாக நம்ம மறந்துட்டோம். நம்மளோட முன்னோர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால தான் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாதனால தான் ரொம்பவே வீக்காக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ தண்ணியில் ஊற வச்சதை நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா தூள் பண்ணுறதுக்காக நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டி கட்டியாக இல்லாமல் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதை திருப்பி அந்த சட்டிக்கு மாற்றிட்டு இது தண்ணி எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. என்னோடய பையனுக்கு அவனோட ஸ்கூலில் ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் அவன் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ரெசிபி இது. நீங்கள் தைரியமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இது என்னோடய ரோஸ் செடி, புதுசாக வந்திருக்க புது வரவுன்னு சொல்லலாம். நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு அந்த சட்டிக்கு மாற்றிட்டு அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா கட்டியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அந்த உரலை அதோட பிளேஸில் வச்சிடலாம். இது கூட என்னென்ன ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சீரகத்தூளையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூள், பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமில் கொஞ்சம், இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சம், கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க மாங்காய். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தயிர் சேர்க்கறதுனால மாங்காவும் புளிப்பு தான், ஆனால் மாங்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கியிருக்க கேரட் நான் துருவி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி எடுத்தாலும் ஓகே, இல்லை பொடியாக நறுக்க முடிஞ்சால் நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நேற்று நைட்டு இங்கே கோயம்புத்தூரில் நல்ல மழை. காலையில் வெதர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெதரை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் நல்லா இயற்கை சூழலில் சமைக்கிறது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சமைச்சிட்ருக்கேன். என்னோடய ஜோயல் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் வீடியோ எடுக்கிறதுக்கு. லாஸ்ட்டாக இதை சமைச்சு முடிச்சுட்டு நான் அவன்கிட்ட தான் கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா கட்டியாக நம்ம போட்ட எல்லா காய்கறிகளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த ஷேப்புக்கு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதில் 3 வடை அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு பிரெட் ஸ்லைஸில் 3 வடை அளவுக்கு சின்ன சின்னதாக தானே தட்டுறோம். ஸோ 3 வடை நமக்கு வரும்.
பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது இந்து உப்பு, ஸோ கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்தால் நல்லா இருக்காது. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து அந்த ப்ரெட் ஸ்லைஸ் இல்லையா, அதுக்கு மேலே ஊற்றி நம்ம ஊற வச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட் ப்ரெட் கிடச்சா வீட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். முடிஞ்சால் உங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்ட சொல்லி அவங்களும் ட்ரை பண்ண சொல்லுங்கள். வெஜிடபிள்ஸும் நம்மளே பொடியாக நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி செய்வாங்க. இந்த மினியேச்சர் கிட்டு நான் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரெட் ரோஸ் இப்போது மேலே அழகாக கார்னிஷ் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை, நமக்கு மீதி இருக்குது இல்லையா நம்மளோட துருவின காய்கறிகள், அதெல்லாம் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். கேரட்டு, மாங்காய், வெங்காயம் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சுவையான பிரெட் தஹி வடா ரெடி. டன்டடான், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது சட்டுன்னு ஊறிடும். ஏற்கனவே ப்ரெட்டை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சி தான் போட்டிருக்கோம், ஸோ ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், யம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜோயல் கிட்டேயும் கொடுத்துடலாம். எங்கள் வீட்டோட செஃப் இவர் தான். நான் எது செஞ்சாலும் இவர்கிட்ட தான் டேஸ்ட்டுக்கு கொடுப்பேன். உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோவை. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி எடுத்தோம் இந்த வீடியோவை. இதுதான் எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிஸ்ஸி வேர்ல்ட்.